ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் சாய்நிவாஸில் இருக்கிற துவாரகாமாய் பாபா செஞ்ச 2 லீலைகளை தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ளே பூந்து என்னெல்லாம் பண்ணார், என்ன லீலைகள் பண்ணாருன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற சாய்நிவாஸில் இருக்கிற துவாரகாமாய் பாபா நடத்தின 2 லீலைகளை பார்க்க போகிறோம். 2 லீலையுமே ஒரே விஷயத்தை தொட்டு தான் வந்திருக்கு. அது என்னென்னா, இந்த சந்தன பிரசாதத்தை தொட்டு நடந்த 2 லீலைகள். இந்த முதல் லீலையை நான் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஃபோட்டோவில் நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா? இந்த பொருட்கள் எல்லாமே எங்கள் டீமில் இருக்கிற ஒரு அக்கா அகிலான்னு சொல்லிட்டு, அவங்க என் வீட்டுக்கு ராமநவமி முடிஞ்சதுமே இவ்வளவே அள்ளிட்டு வராங்க. வந்தவங்க பாபாவுக்காக தான் நான் இவ்வளவையும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு பார்த்தா அதில் என்ன இருக்கு? வஸ்திரம் இருக்கு. இந்த வஸ்திரம் தான் நான் ட்ரேப்பிங் ஸ்டைலில் பாபாவுடைய சாவடி ட்ரேப்பிங் வீடியோவில் நான் இந்த வஸ்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட அவங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, பாபாவுக்கு வெட் டிஷ்யூ, துடைக்கிறதுக்கு வெட் டிஷ்யூ, அதே போல் அவங்க ஊரில் ராமநவமிக்கு யூஸ் பண்ண சந்தன திருவிழாவில் யூஸ் பண்ண சந்தனம், அண்ட் அதுபோக இவங்க 4-5 சந்தன உருண்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஜவ்வாது, பன்னீர் பாட்டில், ஊதுவத்தி, இதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. வெள்ளையா இருக்கிறது பச்சரிசி மாவு. ஓகே, இவ்வளவையும் அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே கேட்டா நான் பாபாவுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நீங்க எல்லாருக்கும் டிஷ்யூ தரலான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா அந்த வாரம் தான் நான் முதல் வாரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் தரேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்பவே இது உங்களுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோயில வாங்கி தர்ற மாதிரி இவ்வளவே அள்ளி வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டிஷ்யூ எல்லாம் பாபாவுக்கு யூஸ் பண்ணுங்க, இந்த பன்னீர்ல தொடச்சு இந்த பன்னீர்ல பாபாவை தொடைங்க, இந்த சந்தனத்துல அவருக்கு அலங்காரம் பண்ணுங்க, எல்லாம் பாபாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு மனசார வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க கிளம்பி போகும்போது ஏன்னு தெரியல, எனக்கு தோணுச்சு, சரி தாம்பளம் வச்சு கொடுக்கும்போது இதே சந்தன டிஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூ அப்பதான் தொடச்சு நான் முதல் டிஷ்யூவை என் வீட்டுல வச்சிருந்தேன். அந்த முதல் டிஷ்யூ போனது இவங்களுக்கு தாங்க. ஃபர்ஸ்ட் டிஷ்யூ இவங்க தான் வாங்கினாங்க. இவங்களுக்கு கொடுத்தது போக தான் மிச்சத்தை எல்லாம் நான் அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே கொரியரா போச்சு. ஸோ எனக்கு அந்த பிரசாதம் அவங்களுக்கு நான் கொடுக்கும்போது அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வீடு தேடி வந்த போது ஆல்ரெடி நான் தொடச்சு ஒன்று ரெடியா வச்சிருப்பேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. டிஷ்யூ வாங்கி கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கு திருப்பியும் சந்தன டிஷ்யூவே அவங்களுக்கு பிரசாதமா கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இதுல என்ன விஷயம்னா, இவங்க என் வீடு தேடி இந்த பன்னீர், சந்தனம், வெட் டிஷ்யூ இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அன்னைக்கு இவங்க வர்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையிலேயே எனக்கு ஒரு கனவு வந்திருந்தது. அந்த கனவுக்கு எனக்கு அர்த்தமே புரியல. ஆனா இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு. என்ன கனவு எனக்கு வந்ததுன்னா, மகிழனை கூட்டிட்டு, என் பையனை கூட்டிட்டு நான் எங்கேயோ வீடு வீடா வீதி வீதியா போறேன். எல்லா வீட்டுக்குள்ளேயும் போறேன். எல்லா செடி மரத்தை எல்லாம் பார்த்துட்டு தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன தேடுறேன்னா, எனக்கு சந்தன மரத்து இலையும் பன்னீர் மரத்து இலையும் வேணும் அப்படின்னு சொல்லி வீடு வீடா நான் போய் கேட்கிறேன். எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. கடைசியில ஒரு வீதி, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போறேன். அங்க வாசல்ல பாபா உட்கார்ந்துருக்காரு. வெளியே மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல உயிரோட்டமா ஹியூமன் ஃபார்ம்ல அவர் உட்கார்ந்துருக்காரு. என்னை பார்த்ததும் சிரிக்கிறாரு. வா வா அப்படின்னு சிரிக்கிறாரு. அங்க ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள போய் நான் ஒரு ஜன்னல் வழியா நின்று நான் கேட்கிறேன், எனக்கு சந்தன இலையும் பன்னீர் இலையும் வேணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அந்த இடத்துல ஒரு பாட்டிமா தான் இருக்காங்க. அந்த பாட்டிமா என்னை இப்படி அண்ணாந்து பாக்குறாங்க. என்னை பார்த்ததும் ஏதோ அரைக்கிறாங்க. அவங்க கையால ஏதோ இலைய அரைக்கிறாங்க. அரைச்சு அதை பவுடர் மாதிரி பண்றாங்க. ஆனா ஏன்னு தெரியல, எனக்கு அந்த பாட்டிமா பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஸ்கேரியா இருக்கு. பயந்துக்கிறேன் நானு. இவ்வளவுதான் கனவு. இந்த கனவு எல்லாமே இருட்டுல நடக்குது. நடுராத்திரில நான் போறேன், மகிழனை கூட்டிட்டு இருட்டுல போறேன். இலைய தேடி தேடி போறேன். இப்படி கனவு வந்தது. எனக்கு ஏன் கனவு, இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ஓகே, பட் பாபாவை கனவுல பார்த்துட்டோம், மஞ்சள் கலர் வஸ்திரத்துல இருக்காரு அப்படின்னு சந்தோஷம். காலையில விடிஞ்சு நான் காக்கடா ஆரத்தி லைவ் ஓபன் பண்றேன். 5 மணிக்கு ஓபன் பண்ணி பாக்குறேன். அதே மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல பாபா இருக்காரு.
சோ ராத்திரி கனவுல மஞ்சள் கலர்ல வந்தாரு, காலையில காக்கடா ஆரத்தியில மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல இருந்தாரு. சந்தோஷமா போச்சு. இந்த கனவை நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஆனா இந்த கனவுடைய அர்த்தம், இந்த சகோதரி வந்து எனக்கு சந்தனமும் பன்னீரும் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, ஓ இதுக்காக தான் நம்ம கனவுல வந்து பன்னீர் இலையும் பன்னீர் மரத்து இலையும் சந்தன மரத்து இலையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் தேடி தேடி போற மாதிரி எனக்கு ஒரு கனவு. எவ்வளவு ஆப்டான ஒரு கனவுன்னு பாருங்களேன். ஆக்சுவலா இது உன்னை தேடி வரப்போகுது அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்டே உணர்த்திருக்காரு. ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொருத்தவங்களுக்கும் நடந்திருக்கு. அது நான் என்னன்னு சொல்றேன், ஸ்கிரீனை பாருங்க. ஒரு சகோதரி மகாலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி, இப்ப ரீசெண்டா இது நேத்திக்கு நடந்தது. நேத்திக்கு என் வீடு தேடி ஒரு பார்சல் வந்தது. அந்த பார்சல் ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கமகமான ஒரு மனங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு மாலை இருக்கு. அந்த மாலை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னன்னா கிராம்புல செஞ்ச மாலைங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்கா வந்திருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைமா கிராம்பு மாலையை பாக்குறேன். அதை கையில தொட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் லென்த் ஹைட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சு போச்சு, இது பாபாவுக்கு தான், சாமிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் நான் துவாரகாமாய் பாபாவுக்கு அந்த கிராம்பு மாலையை மாட்டி விட்டுட்டேன். அந்த போட்டோ தான் இது. இந்த போட்டோ இதை வந்து அனுப்புனவங்க அனுப்புனவங்களுக்கு இதே போட்டோவை நான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்ப அவங்க ஒரு விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அது என்னன்னா, அவங்க வந்து அவங்க ஊர்ல இருக்கிற முருகனுக்கு இந்த கிராம்பு மாலைய ஆர்டர் போட்டிருக்காங்க, வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளாரையே இவங்க ஒரு நாள் நடுராத்திரில தூங்கும்போது என் பேர் அடிக்கடி இவங்களுக்கு ஒழிச்சுக்கிட்டே இருந்ததாம். ஏன் பிரீத்தியோட பேர் அடிக்கடி ஒலிக்குது அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே அப்ப இந்த கிராம்பு மாலைய பிரீத்திக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. இது தோணுதுன்னா யார் பண்றா? பாபா தான் பண்றாரு. பாபா தான் உணர்த்திக்கிட்டு இருக்காரு, கிராம்பு மாலையை பிரீத்திக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் இவங்க கிட்ட விலாசம் இல்ல. விலாசம் இருந்திருக்கு. ஆனா அந்த விலாசத்தை இவங்க தூக்கி குப்பையில போட்டிருக்காங்க. எப்படி இவங்க கிட்ட விலாசம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்கிட்ட இருந்து இந்த சந்தன டிஷ்யூ இருக்குங்களா, இந்த பிரசாதத்தை என்கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த சந்தன பிரசாதத்தை என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அந்த கவர்ல என்னுடைய ஃப்ரம் அட்ரஸ் இருக்கு. ஆனா அந்த கவரை அவங்க தூக்கி வீசிட்டாங்க. வீசினதுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன தோணி இருக்கு, இப்ப விலாசத்தை தூக்கி வீசிட்டோம், தேடி பார்த்தும் எங்கேயுமே கவர் கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசனை பண்ண போது இவங்களுக்கு பாபா கிட்டயே இவங்க என்ன பண்ணட்டும், பாபா அட்ரஸ் இல்லையே, இப்ப எப்படி நான் இந்த மாலையை அனுப்புறது அப்படின்னு கேட்டபோது திடீர்னு பாபா என்ன உணர்த்துறாருன்னா, நீ வந்து சத்சரதம் ஓபன் பண்ணி பாரு, சத்சரதம் ஓபன் பண்ணி பாரு. அதாவது அடிக்கடி அந்த சத்சரதத்தையே அவர் வந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப சத்சரதத்துல எப்படி விலாசம் இருக்கும், எதுக்காக சத்சரதம் பார்க்க சொல்றாரு அப்படின்னு அவங்களுக்கு மண்டையில வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. சரின்னு இவங்க இருப்பு கொள்ளாம எந்திரிச்சு போய் சத்சரதத்தை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தால் அதுலதான் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அந்த சத்சரதத்துல என்னுடைய விலாசம் இருந்திருக்கு. அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா கிவ் அவே நான் வந்து கொடுத்திருந்தேன். அந்த கிவ் அவே கொடுத்த போது இவங்க அதுல வின்னரா செலக்ட் ஆயிருந்திருக்காங்க. நான் எல்லா கிவ் அவேலையும் சத்சரதமாகட்டும் எந்த புக்கு கொடுத்தாலும் அந்த புக்ல வந்து என்னுடைய சீல் வைக்கிறது என்னுடைய பழக்கம். அந்த சீல்ல பெயரும் இருக்கும், முழு விலாசமும் இருக்கும். இது எல்லாமே அதுல இருக்கும். இது அவங்க ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணல. ஆனா பாபா சொன்னதுக்கு அப்புறம், பாபா உணர்த்தினதுக்கு அப்புறமா இவங்க அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. சத்திரம் ஓபன் பண்ணதும் முதல்ல வந்தது அந்த பேஜ் தான். நான் எந்த பேஜ்ல என் சீலை வச்சிருக்கேனோ, விலாசத்தோட வச்சிருக்கேனோ அந்த பேஜ் தான் வந்திருக்கான். அதை பார்த்தது இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அட்ரஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, கிராம்பு மேலே ஆர்டர் போட்டிருக்கோம், இதை நம்ம வந்து இவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அனுப்பும்போது என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீட்டு முருகனுக்கு நான் அனுப்பியிருக்கேன், அதனால இந்த முருகனுக்கு சாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் அத பாபாவுக்கு சாத்திட்டேன். பாபாவுக்கு அந்த மாலை போட்டதும் அவங்களுக்கு பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முருகனும் பாபாவும் ஒண்ணுதாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு அவங்களே அதை சொல்லிட்டாங்க. இதுல லீலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சகோதரி வந்து முருகனுக்குன்னு நினைச்சு அனுப்புனது முருகனுக்காக இல்லை. இவ்வளவு தூரம் பாபா ஹெல்ப் பண்ணது, இந்த விலாசம் இங்க இருக்கு, அந்த கிராம்பு மாலைய பிரீத்திக்கு அனுப்பு, விலாசம் இந்த சத்திரத்துல இருக்கு, இதெல்லாம் பாருன்னு இவ்வளவு தூரம் அவர் கைட் பண்ணி இத்தனை லீலைகளையும் பண்ணினது எதுக்காக அப்படின்னா அவருக்காக தான். அவருக்கு அந்த மாலை எங்க வீட்டுல இருக்கிற இந்த பாபா தனக்கு அந்த மாலை அவங்க கையால வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு போல, என்னன்னு தெரியல, உள்ள பூந்து ஏதேதோ பண்ணி மாலையை வாங்கி கழுத்துல மாட்டிக்கிட்டார். ஆனா இதுல வந்து லீலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 சகோதரிகளுக்கும் நடந்த ஒரு கனெக்ஷன். என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிராம்பு மாலை அனுப்புனவங்க என்கிட்ட இருந்து சந்தன டிஷ்யூவை வாங்கியிருக்காங்க, சந்தன பிரசாதம் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் கிராம்பு மாலையை அனுப்பியிருக்காங்க. இந்த அக்கா முதல்ல எனக்கு வெட் டிஷ்யூவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
அவங்க டிஷ்யூவை கொடுக்குறாங்க, பதிலுக்கு அவங்களுக்கு சந்தன பிரசாதம் கிடைக்குது. இவங்க 2 பேருக்குமே இந்த சந்தன பிரசாதம் போயிருக்கு. பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து எதையோ ஒண்ண வாங்கியிருக்காரு. ஆனா இது ஏன் பாபா இத பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல. ஆனா 2 லீலையுமே அற்புதமா இருக்கு. இதுல கடைசியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த கிராம்பு மாலை வந்த அன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு கனவு. முந்தா நேத்து தான். என்ன கனவுனா, நான் வந்து எங்க ஊர்ல இருக்கிற பழனி ஆண்டவர் கோயில்ல நின்னுகிட்டு இருக்கேன். நான் பழனி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், பூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ நான் கேட்டேன், என்ன நீங்கள் தரவா போகிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே அந்த சன்னிதானமே ஷேக் ஆகுது, திடுதிடுன்னு ஷேக் ஆகுது. ஆட்டம் ஆடுனதில் முருகருடைய தண்டத்து மேலே இருக்கிற ஒரு மல்லிப்பூ அப்படியே கீழே வேல் மேலே வந்து விழுகுது. அதாவது அவருடைய இடது கை மேலே வந்து விழுகுது. அப்போ முருகர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூ உனக்கு தான், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் தயங்கி நிற்கிறேன். இந்த பூ எனக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். உனக்கு தான், எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. நான் வேகமாக அவருடைய கையில் இருந்த, அதாவது அந்த பாதத்தில் விழப்போகிற அந்த மல்லிப்பூவை டக்குன்னு எடுத்து என் தலையில் வச்சுக்கிட்டேன். இதில் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, முருகனுக்காக நான் இதை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அவங்க முருகனுக்குன்னு நினச்சி இந்த மாலையை அனுப்புனாங்க. ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டது பாபா. நான் பாபாவுக்கு மாட்டினேன். ஆனால் அவங்க ஃபோனில் சொல்லும்போது, உங்களுக்கு இது கோயிலுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கோயிலுக்கு கொடுங்க, இல்லை பாபாவுக்கு கொடுத்தாலும் உங்கள் விருப்பம்தான் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அன்றைக்கி ராத்திரியே பாருங்கள், முருகரே என் கனவுல வந்துட்டார். பழனியாண்டவரே எனக்கு வந்து அவர் கையால் அவர் எனக்கு மல்லிப்பூ கொடுக்குறாரு. ஸோ எனக்கு இது எப்படி ரிலேட் ஆச்சு அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, முருகனும் பாபாவும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும், யாருக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொன்னது வந்து அந்த இடத்துல எனக்கு இந்த கனவு வந்ததும் ரிலேட் ஆச்சு. ஓகே, பாபாவுக்கு மாலை போட்டோம், முருகர்கிட்டேருந்து எனக்கு வெள்ளைப்பூ கிடைக்குது. ஏன் எனக்கு மல்லிப்பூ முருகர்கிட்டேருந்து கிடைக்குதுன்னா, உனக்கு சம்மதமா அப்படின்னு நான் எப்பெல்லாம் முருகர்கிட்ட கேட்குறேனோ அப்போல்லாம் நான் அவர்கிட்டேருந்து மல்லிப்பூ இல்லது மஞ்சப்பூ, இந்த 2 பூ தான் கேட்பேன். நான் கேட்காமலேயே கனவு எனக்கு இப்படி வரும்போது முருகனுக்கு இதில் சம்மதங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதில் பியூட்டி என்னன்னாங்க, நான் மெயின் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். இது முருகனுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் பாபாவுக்கு எடுத்து மாட்டிட்டேன். அந்த மெசேஜை நான் அப்புறமா தான் படித்தேன். எனக்கு என் மனசுக்கு இது பாபாவுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால் நான் பாபாவுக்கு மாட்டிட்டேன். ஆனால் எனக்கு அப்புறமா தான் அவங்க சொல்கிறாங்க நான் முருகனுக்கு தான் அனுப்புனேன்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், இந்த மாலை பாபாவுக்கு தான் அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்தது. என் வீட்டில் இவ்வளோ பெரிய முருகன் இல்லவே இல்லை. சின்னதாக முருகர் சிலை தான் இருக்கே தவிர்த்து இவ்வளோ பெரிய முருகன் என் வீட்டில் இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த ஏன் சாய்நிவாஸ் பாபா வந்து இது பண்ணுறாரு, இந்த சந்தன டிஷ்யூவை வச்சு, இந்த சந்தன பிரசாதத்தை வச்சு இந்த 2 லீலைகளை இவ்வளோ அழகாக அற்புதமாக நடத்தியிருக்காரு. 2மே ஒரே மாதிரி இருக்குது கனெக்ஷன். இதெல்லாம் ஏன் பண்ணுறாரு, எதுக்காக பண்ணுறாருன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. பட் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி சந்தோஷப்படணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.